நல்லா காஞ்ச பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு 8 hours வந்து நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், பீச் சுண்டல் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சு வேகணும். அப்போ தான் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணியோட தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பீச் சுண்டலுக்கு மசாலாவுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் வந்து பூண்டு, ஒரு வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பீச் சுண்டல் செய்யறதுக்கு நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வந்து பற்ற வச்சுக்கலாம். பேன் வந்து சூடாகட்டும். இப்போ பேன் வந்து சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம வந்து அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து எண்ணெயோட நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். பாருங்க, மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா தூள். மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியை பட்டாணியோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, மசாலா நல்லா வதங்கி நல்லா வெந்து வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச பட்டாணியை வந்து அப்படியே தண்ணியோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் பட்டாணி வேக வைக்கும் போதே நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். தேவைன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. நான் கடைசியாக வந்து மல்லியில சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம பீச் ஸ்டைலில் சுண்டல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.